போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இயேசுவின் தலைமையில் புதியதோர் உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இயேசுவின் தலைமையில் புதியதோர் உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இறைக்குலமே எழுக, இறைக்குலமே எழுக, இறையரசே வருக, இறையரசே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளை அன்பு செய்யவும், கடவுளுக்காக பிறரை அன்பு செய்யவும், நம்மையும் அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அன்பு கட்டளையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் கொடுப்பதை நாம் வாசிக்க இருக்கிறோம். நமது வாழ்வில் கடவுளை அன்பு செய்யாத நேரம், அடுத்தவரை அன்பு செய்யாத நேரம், நம்மை நாம் நிறைகளோடும் குறைகளோடும் ஏற்று அன்பு செய்யாத நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனம் இறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவது இல்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி.
இதனை நினைவில் கொள். என் நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மையே நான் நாள் முழுதும் நம்பியிருக்கின்றேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலை கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும்
முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித அகுஸ்தினார் இவ்வாறு சொல்லுவார், கடவுளை நேசி, பிறகு நீ விரும்புவதை செய். காரணம், கடவுளை உண்மையாக நேசிக்கும் ஒருவனால் ஒருபோதும் பாவமோ துரோகமோ செய்ய முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் போதித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் ஏரோதியர்கள் அவரிடம் பல சிக்கலான கேள்விகளை கேட்டு ஆண்டவர் இயேசுவை சூழ்ச்சியில் வீழ்த்த முயன்றனர். ஆனால் இயேசு அவர்களின் எல்லா கேள்விகளுக்கும் மிக ஞானமாக பதில் அளித்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு மறைநூல் அறிஞர் ஆண்டவர் இயேசுநாதருடைய ஞானமிக்க பதிலால் கவரப்பட்டு நேர்மையான எண்ணத்தோடு தூய உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். காரணம், யூத மதத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 613 கட்டளைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் 365 கட்டளைகள் விலக்கப்பட்டவை, பின்பற்றப்படக்கூடாதவை. அதில் 248 கட்டளைகள் பின்பற்றப்பட வேண்டியவை. இப்படிப்பட்ட இந்த கட்டளைகளுக்கு மத்தியில் எது முதன்மையான கட்டளை? எந்த கட்டளை பின்பற்றினால் எனக்கு மீட்பு உண்டு, எந்த கட்டளை மட்டும் பின்பற்றினால் எனக்கு வாழ்வு உண்டு என்கின்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் இயேசுவிடம் இந்த மறைநூல் அறிஞர் வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு அருமையான பதிலை சொல்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவரை உன்னுடைய முழு இதயத்தோடு, உன் உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு அன்பு செய்வாயாக. அத்தோடு இணைந்து உன்னை நேசிப்பதைப் போல அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அன்பு கட்டளையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். கடவுள் அன்பு, பிறர் அன்பு, தன் அன்பு, இந்த கட்டளைகளை பின்பற்றினால் மீட்பு அடைவாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஞானமிக்க ஒரு கட்டளை கொடுத்ததை நாம் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அன்பின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 3 விதமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது சுயநல மனிதர்கள். இவர்கள் தன்னை தவிர வேறு யாரையும் நேசிக்க மாட்டார்கள். கடவுளையும் பிறரையும் தங்கள் சுய நலத்திற்காக மட்டுமே பயன்படுத்துவார்கள். உதாரணம், லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்களை பார்க்கும் பொழுது, செல்வந்தரும் லாசரும் என்கின்ற இந்த ஓமையில் பார்க்கும் பொழுது, ஆடம்பர மாளிகையில் வாழ்ந்த செல்வந்தன் தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாசலில் படுத்து கிடந்திருந்த ஏழை லாசரை கண்டு கொள்ளவே இல்லை. அவனது அன்பு முழுக்க முழுக்க சுயநல அன்பு. இரண்டாவது வகை மனிதர்கள் பார்க்கும் பொழுது போலி மனிதர்கள். இவர்கள் வெளியில் பெரிய மனித நேயவாதிகள் போல தங்களை காட்டிக் கொள்வார்கள், பிறருக்கு உதவி செய்வார்கள். ஆனால் அதற்கு பின்னால் கடவுள் பற்றோ அல்லது தூய்மையான எண்ணமோ அவர்களிடம் இருக்கவே இருக்காத. மாறாக சுய விளம்பரமும் உலக புகழும் மட்டும் இதற்கு பின்னணியாக இருக்கும். ஒரு பெரிய சமூக ஆர்வலர் இறந்து போனாராம். உலகத்தில் நிறைய தர்ம காரியங்கள், புண்ணியங்கள் எல்லாம் செய்தார். நேராக விண்ணக வாசலுக்கு செல்கிறார். அங்கே புனித பேதுரு கணக்கு புத்தகத்தோடு நின்று கொண்டிருந்தாராம். பேதுரு அவரை பார்த்து கேட்டாராம், நீங்கள் மண்ணகத்தில் இருந்த பொழுது கடவுள் மேல் அன்பு கூர்ந்து யாருக்காவது நற்காரியம் உதவிகள் செய்தீர்களா? அப்பொழுது அந்த மனிதர் சொன்னாராம், என்னை தேடி வந்த ஒரு ஏழையினுடைய மருத்துவ செலவுக்காக நான் 1 லட்சம் பணத்தை கொடுத்தேன். பேதுரு தன் உதவியாளரை கூப்பிட்டு விண்ணக கம்ப்யூட்டர்ல அவரை செக் பண்ண சொல்றாரு. அப்பொழுது அது உண்மைதான் என்று நிரூபணமாகின்றது. அவர் ஒரு ஏழைக்கு மருத்துவ உதவிக்காக 1 லட்சம் பணம் கொடுத்தார், அது உண்மைதான். ஆனால் அந்த பணத்தை கொடுப்பதற்கு முன்பதாக, கொடுக்கும் முன்
அங்க முன்னால 4 கேமராமேன் நின்று கொண்டிருந்தாங்க. 3 நியூஸ் சேனல் அவங்க பார்த்தீங்கன்னா இதை விளம்பரப்படுத்துவதற்காக, செய்தித்தாளில் அதை வெளியிடுவதற்காக அவர்களும் படம் எடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுது புரிந்து கொண்டார்களாம், கடவுள் மேல் உள்ள அன்பால் இவர் கொடுக்கவில்லை, மாறாக தன்னை விளம்பரப்படுத்த, தனது பெருமை பற்றி பேசுவதற்காக அந்த ஏழைக்கு உதவி செய்தார் என்பதை பேதுரு உணர்ந்து கொண்டு அந்த மனிதரை பார்த்து, இப்பொழுது உனக்கு நான் விண்ணகத்திற்குள் வர அனுமதி கொடுக்க மாட்டேன், ஆனால் நீ கொடுத்த அந்த 1 லட்சம் காசை உன்னுடைய வட்டியோடு முதலோடு சேர்த்து நாங்கள் திருப்பி கொடுக்கின்றோம், அதை வாங்கி கொண்டு நரகத்துக்கு போ என்று பேதுரு தன்னை விளம்பரப்படுத்த அவருடைய அந்த உதவி நினைத்து அவரை நரகத்திற்கு அனுப்பினாராம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது மனிதர்கள் உங்களை புகழ வேண்டாம் என்று உங்களுக்கு முன் எக்காலம் முழங்காதீர்கள், உங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் பெருமையை வெளிச்சம் போட்டு காட்டாதீர்கள், எந்த நல்ல செயல் செய்தாலும் உங்கள் பெருமைக்காக செய்யாதீர்கள் என்று போலி மனிதர்களை எச்சரித்த பகுதியை நாம் நற்செய்தியில் பார்க்கின்றோம். 3ஆவதாக அன்பின் அடிப்படையில் மனிதரை இவ்வாறு நாம் சொல்லலாம், கடவுளுக்கு முதலிடம் தரும் ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைந்த மனிதர்கள். இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் எல்லாம் வாழும் புனிதர்கள் என்று நாம் சொல்லலாம். அதற்கு ஒரு அருமையான உதாரணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி நல்ல சமாரியன் ஓமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேற்கோளாக காட்டுவார். அடிபட்டு கிடந்த அந்நிய மனிதனை பார்த்த பொழுது தன்னுடைய நேரம், தனது பணம், தனது பாதுகாப்பு என எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் உதவி செய்த அந்த சமாரியன், அவனது இதயத்தில் கடவுள் அன்பு இருந்ததால் மட்டுமே அவனால் பிறரையும் தன் உயிர் போல நேசிக்க முடிந்தது. இந்த 3 மனிதர்களுடைய வட்டத்திற்குள் நாம் எந்த நிலையில் வருகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, இயேசுநாதருடைய போதனைப்படி இறை அன்பு தான் எல்லாவற்றையும் விட முதன்மையானது மற்றும் மிக பெரியது. காரணம், இறை அன்பாகிய ஊற்றிலிருந்து தான் பிறர் அன்பு என்னும் நதி புறப்பட முடியும். கடவுளை நேசிக்காமல் மனிதனை உண்மையாக நேசிக்க முடியாது. மனிதனை நேசிக்காமல் கடவுளை நேசிப்பதாக சொல்கிறோம் என்றால் நாம் எல்லாம் பொய்யர்கள் என்று யோவான் எழுதிய முதல் திருமடல் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்கிறார். எனவே கடவுள் அன்பு தான் அடித்தளம். இறைவனை அன்பு செய்வதன் வழியாக பிறரையும் நம்மையும் இயற்கையையும் உண்மையாகவே அன்பு செய்யக்கூடிய வரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு தாய் தூய ஆரோக்கிய அன்னை வழியாக நம் அனைவருக்கும் கொடுப்பாராக. ஆமென். அன்புக்கு ஈடாக இன்னத்தருவே, இன்னத்தருவே, அன்புக்கு ஈடாக உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன். உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன். என்ன தருவேன், என்ன தருவேன் அன்புக்கு ஈடாக. சகோதர சகோதரர்கள், என்னுடையதும் உங்கள் உடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இந்த மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் தூய ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்ல, செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.